யார் நீங்களா? என்ன பண்ண போறீங்க? இங்க பாருமா, கோயில் இருக்க இடத்தையும் சுத்துப்பட்ட இடத்தையும் எங்க ஐயா விலைக்கு வாங்கிட்டாரு. இங்க ஃபேக்டரி கட்ட போறோம். யார் உங்க ஐயா? கோயில் இடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன். நீங்க தான் கோயில் இடிக்க வந்த பெரிய மனுஷனா? இதுதான் கோயில? அம்மன் இல்லாத இடத்துக்கு பேரு கோயில? இதை இடிச்சு ஃபேக்டரி இருந்தா கூட 10 குடும்பம் சோறுதிங்கமில்ல. இல்ல, அம்மன் நிச்சயம் இங்க வருவா. நீங்க எல்லாரும் தயவு செய்து போயிடுங்க. போகல என்ன செய்வேன்? என் உயிரை கொடுத்தாவது இதை நான் தடுப்பேன். அம்மனுக்காக நான் எதையும் செய்வேன். எதையும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்ன பாக்குற? அன்னைக்கு என் சித்தி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டப்ப அந்த குருக்கள் அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு. இப்ப தானா ஓடி வந்துட்ட. இத பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அம்மனுக்காக அந்த கோயில் அப்படியே இருக்கும். என்ன சொல்ற? எதை கட்டலாம்? ஃபேக்டரியா இல்ல தாலியா? என்ன தங்கச்சி, ஜோசியக்காரன் பேச்சை நம்பி பிரபுக்கு அனாதை பொண்ணை கட்டி வச்சு முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. உள்ள என்ன நடக்க போகுதோ? என்ன நடக்கும்? ராத்திரி 9 மணி ஆனா அவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். 2 பெக்கு உள்ள போகலன்னா கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் கத்துற கத்தல்ல இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவா. நான் தான் 9 வயசுல இருந்தே தண்ணி போடுறதுக்கு பழக்கி வச்சிருக்கிறேனே. அவன் விஸ்கில மிதப்பா, இவ கண்ணீர்ல மிதப்பா. அதான் நடக்க போகுது. சூப்பரே. என் மேல கோவமா இருக்கும்? உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்ல. கோவம்லாம் இல்லைங்க, மனசு நிறைய சந்தோஷம். கல்யாணம் அம்மனுக்காக நடந்தது. அவளுக்காக எது நடந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். அது சரி, கல்யாணம் தான் காலையிலேயே முடிஞ்சு போச்சே, இப்ப ஏன் இவ்வளவு டெக்கரேஷன்? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இப்ப முதல் இரவு. ஓ அப்படிங்களா? முதல் இரவுனா என்னங்க? எல்லாம் ஒரு பார்த்து பாரு, நீ உள்ள போடின்னு சொன்னாங்க. சரி, அவருக்கு இதை பத்தி தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? அடி போடி, இந்த காலத்து பசங்க புஸ்தகமே போட்டுருவாங்கன்னு சொன்னால. என்ன சொன்னார்களே? உனக்கா ஒண்ணுமே தெரியாதா? கேக்குறேன்ல, தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? தெரியுமா? பசங்க நாங்க புஸ்தகம் தான் போடுவோம், பொண்ணுங்க நீங்க நோட்ஸே போட்டுருவீங்க போல இருக்கு. அது சரி, அங்க என்னன்னா இப்படி வருது. இன்னும் கொஞ்சம் போதுமா? போதாது. என்னாச்சு? கொஞ்சம் இருங்க. பெரியவங்களா பார்த்த இந்த நாள் நேரம் நீங்க குடிக்கிறதுக்காக இல்ல. இல்ல காயத்ரி, என்னால குடிக்காம இருக்க முடியாது. நான் குடிக்கலன்னா செத்து போயிடுவேன். என் மனசுக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கு, அவ்வளவு துன்பங்கள் இருக்கு. தயவு செய்து தொல்லை பண்ணாத காயத்ரி. காயத்துக்கு மருந்து தாங்க போடணும், இது விஷம். எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதல் சொல்லவும், என் மேல பாசம் காட்டவும் யார் இல்லாதப்ப எனக்கு துணையா இருந்தது இந்த விஷம் தான். இனிமே நான் தான் உங்களுக்கு துணை. காயத்ரி, நீ சொல்றது கேட்கிற நிலைமையில் நான் இல்ல, என்ன விட்டுடு. இனிமே இந்த விஷத்தை நீங்க ஒரு துளி குடிச்சா கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். எரி இருந்த நெருப்புல நானும் எரிஞ்சு போயிடுவேன். இது அந்த அம்மன் மேல சத்தியம். வேண்டாம் வேண்டாம் காயத்ரி, வாழ்க்கை முழுக்க என்ன வாட்டி எடுக்கிற ஒரு சம்பவம் போதும். இனிமே நான் குடிக்க மாட்டேன்.
சத்தியமா? சத்தியம். அப்பாடா. விடுங்க. காயத்ரி, தங்கச்சி அவளை பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா. நேத்து ராத்திரி கசமுசா நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். சும்மா இருடா, ஒண்ணு நடந்திருக்காது. ராத்திரி பிரபு தண்ணி போட்டு படுத்திருந்திருப்பான். அவ ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருப்பான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இதெல்லாம் பார்த்தா 100க்கு 100 கண்டிப்பா ஒரிஜினல் தான். டேய், சும்மா புலம்பாதடா.
தண்ணியில இருக்கிற மீன் குடிச்சிருக்கா இல்லையான்னு இப்போ தெரியும். என்னம்மா காயத்ரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. போங்க அத்தை, வெக்கமா இருக்கு. ஓ, ராத்திரி சரியா தூங்கல போல இருக்கு. அச்சோ போங்க அத்தை, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ சாமி கோயிலுன்னு வளர்ந்த பொண்ணு, பாவம் வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்து இருந்துப்ப. இல்ல அத்தை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குமே வெக்கப்படக்கூடாதுன்னு எங்க பக்கத்து வீட்டு மாமி சொல்லி அனுப்புனாங்க. அதனால போங்க அத்தை, எனக்கு வெக்கமா இருக்கு. முதலிரவு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷமா இருந்தாங்களான்னு பெரியவங்க அரச புருஷலா கேக்குறது வழக்கம். பொண்ணுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாசூக்க சொல்றது வழக்கம். சொல்லணுமா? சொல்லணுமா? புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா, சத்தம் ஒரு தினுசா அது வெள்ளி கொலுசா. ஐயோ ஐயோ ஐயோ, தீயோ வச்சு அத நானே ஊதி விட்ட கதையை அடிச்சேன். புத்தம்புது ரோசா எடுத்துக்க ராசா தன்ன பாட்டு பாடு பாட்டு. புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா. அனாதை சிறுக்கியை கட்டி வச்சு 6 மாசத்துல பரலோகத்துக்கு அனுப்பலாம் திட்டம் போட்டா, அவ புள்ளையும் பெத்துக்கிட்டு நம்ம திட்டத்துல மண்ணள்ளி போட்டுடுவா போல இருக்கு. ஐயோ ஐயோ, புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் கொலாவதும் பார்த்தா என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உன் வயிறு ஏண்டி எரினா, அவ வயிறு எரியற மாதிரி பண்ணிடு. அவ வயித்துல புழு பூச்சி இல்லாம எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி நான் பண்றேன். நேரத்தை வீணாக்காத, போ. அழிச்சிட்டு வந்து ஆறுதலான வார்த்தை சொல்லு, போ. அவ வாந்தி எடுக்க கூடாது. எது நடக்க கூடாதோ அது நடந்துடும். என் ஆசை கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். யாரோ ஒரு அனாதை சிரிக்கு சொத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த அம்சா அழிக்கணும். அவ வயிற்றுல புழு பூச்சி இல்லாமே ஆகணும். அவ காலா காலத்துக்கு உண்டாகவே கூடாது. ஊருக்கு போன பிரபு திரும்பி வரதுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நான் பண்ண போற பூஜையில கரு ஒரு தெரியாம போயிடும். ஆனா நான் பூஜை பண்ணும்போது உன் மருமக காயத்ரி தாகத்தால தவிப்பா. அவ நாக்குல ஒரு சொட்டு தண்ணி கூட படாம பாத்துக்கோ. இந்த வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. இருக்கிற எல்லா பைப்பையும் அடிச்சு வை. புரிஞ்சதா? போ.
நமஸ்காரம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்ன பெரிய கும்பலே வந்திருக்கு? உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. அம்மன் ஊருக்குள்ள வரதுக்காக காயத்ரி விரதம் இருந்துட்டு இருக்கா. 11வது வருஷம் பூர்த்தி ஆறுது. காயத்ரி, உன்னை விரதத்துக்கு அழைச்சுன்னு போலான்னு வந்திருக்கேம்மா. பொண்ணுக்கு வளகாப்புன்னு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விரதமணி வெறும்னு வந்து நிக்கிறீங்க. ஆமா, விரதம் இருந்துட்டாலும் இவங்களே அடி வைத்த தடவிட்டு அலையிறாங்க. இவங்க சொல்லிதான் அம்மன் ஊருக்குள்ள அடி எடுத்து வச்சு வரப்போதாக்கும். குடல்லையே பூக்கல, குளத்திலேயா பூக்க போகுது? இவங்க விரதம் இருந்துதான் ஊருக்குள்ள நல்லது நடக்க போதாக்கும். விரதம் இருக்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்கள என்ன சொல்றாங்கன்னு கேட்டியம்மா? எல்லாரும் உன் அம்மான்னு கூப்பிடும்போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அம்மான்னு கூப்பிட ஏமா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிற? உனக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா விரதம் இருக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு மத்தவங்க பேசுறத மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. நானும் உன் பிள்ளை தானே, எனக்கு ஒரு பிள்ளைய கொடு. காலம் முழுக்க உன்னையே நினைச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் மௌன விரதம் இருக்கேன். காயத்ரி, கவலைப்படாதம்மா. நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியோன்னு. நீ விரதத்துக்கு தயாராகுமா. அவ உன்னுடைய குறை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. எனக்குள்ள ஒரு உயிரை கொடு, இல்ல ஏன் உயிரை எடுத்துக்கோ. அம்மா தாயே, பார்வதி அக்கா, பாத்தியாக்கா கொடுமைய? ஆத்தா கோயில விரதம் நடக்குது, நம்மளால போக முடியாத இருக்கு. ஜமீன்தார் அம்மா சொல்ல மீறி போக முடியலையே. அவங்க பேச்சுதானே கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு ஆச்சரியம். அம்மா தாயே, ஆத்தாவே நம்மள கோயிலுக்கு கூப்பிடுறா. வாடி போலாம்.
இவ்வளவு தூரம் விரதம் இருந்து கஷ்டப்படுறாங்களே, அந்த அம்மன் இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடாதா? விரதம் இருந்து என்ன பண்றது? அந்த அம்மன் அவ வயத்துல ஒரு பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறாளே.